Hi friends, welcome back to our channel. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா 1200 கோடிக்கு மேல பாத்தீங்கன்னா அனந்த் அம்பானிக்கும் அது மட்டும் இல்லாம ராதிகாவுக்கும் கல்யாணம் நடக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தாறுமாறா ஜியோவோட பிரைஸை ஏத்திருக்காங்க. ஜியோவோட பிரைஸ் மட்டும் ஏத்தல, வோடஃபோன் ஐடியா, ஏர்டெல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா நெட்வொர்க்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட பிரைஸை ஏத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிஎஸ்என்எல் தான் பாத்தீங்கன்னா இருக்கிறதுல விலை கம்மியா கொடுக்குறாங்க. எப்படி பிஎஸ்என்எல் இவ்வளவு விலை கம்மியா கொடுக்க முடியுது, அதுவே ஜியோ, வோடஃபோன் ஐடியா, ஏர்டெல் இந்த மாதிரி போனோம்னா ஏன் இவங்க அதிகமான பிரைஸ்ல நெட்வொர்க்கை ப்ரொவைட் பண்றாங்க? இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல நம்பர் 2ல பாத்தீங்கன்னா பைகாட் ஜியோன்ற ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த அனந்த் அம்பானியோட கல்யாணத்துக்கும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜியோ நெட்வொர்க்ல எல்லா பிளான்ஸோட பிரைஸையும் ஏத்துனதுக்கான சம்பந்தம் இருக்குமோ? ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரோல்ஸ் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மீம்ஸ்லாம் நிறைய போயிட்டு இருந்துச்சு. இப்போ நான் ட்விட்டருக்குள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பைகாட் ஜியோன்ற ஹேஷ்டேக் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. சோ ஃபர்தரா அதை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது தான் ஏன் மக்களுக்கு இதை நம்ம தெரியப்படுத்தக்கூடாது, நம்மளோட யூசர்ஸ்க்கும் எதனால இப்போ பிரைஸ் இந்த அளவுக்கு அதிகமா ஏறி இருக்குன்னு சொல்லணும் தான் இந்த வீடியோவை நான் பண்றேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா எதனால இந்த அளவுக்கு விலை உயர்ந்திருக்குன்னு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தெரியும். சோ இதுக்கு மேல நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, வாங்க இப்ப நம்ம டாபிக் குள்ள போலாம். இந்த அனந்த் அம்பானி மற்றும் ராதிகாவோட கல்யாண செலவு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 1200 கோடி ரூபாய்க்கு மேலன்னு எல்லா நெட்வொர்க், எல்லா சோசியல் மீடியா, அது மட்டும் இல்லாம எல்லா பிளாக்ஸ்லயுமே கொடுத்திருக்காங்க. சோ அதுதான் இந்த ஜியோவோட பிரைஸ் ஏறினதுக்கான காரணமான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா இல்ல. அப்போ என்னதான்ப்பா ரீசன் கேட்டீங்கன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இனிஷியல் ஸ்டேஜுக்கு போகணும். அதாவது நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல 2G 3Gயோட நெட் யூஸ் பண்ணிருப்பீங்க, இப்போ 4G யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. 5Gயுமே நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதோட நெட்வொர்க்கோட ஸ்பீட் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு, அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஸ்பீட். சோ இதுதான் பாத்தீங்கன்னா மெயினான ரீசன். எப்படிப்பா இது ஒரு ரீசன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு நெட்வொர்க் கம்பெனி அவங்களோட நெட்வொர்க்கை ப்ரொவைட் பண்றாங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியை அவங்க அலோகேட் பண்ணணும், அதாவது ஸ்பெக்ட்ரம்ஸ்லாம் வாங்கணும். சோ அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பப்போ இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரமை செல் பண்ணுவாங்க. சோ அதை ஏலம் விடுவாங்க. அப்போ என்ன நடக்கும்னா இருக்கக்கூடிய எல்லா டெலிகாம் ஆபரேட்டர்ஸும் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற காசை இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஸ்பெக்ட்ரமையும் அந்த ஃப்ரீக்வன்சியும் பாத்தீங்கன்னா தனக்குன்னு அலோகேட் பண்ணி வச்சுப்பாங்க. சோ இதனாலேயே பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனி கிட்ட காசே இருக்காது, இதுல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. சோ இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அவங்களுக்கு காசு தேவைப்படுது இல்லையா, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பிளான்ஸோட பிரைஸை பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதாவது ARPU, ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர், இதுதான் பாத்தீங்கன்னா ARPU. அதாவது என்னன்னா ஒவ்வொரு நபர்கள் கிட்ட இருந்தும் அந்த கம்பெனிக்கு வரக்கூடிய காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதாவது நீங்க பிளான்ஸுக்கு ரீசார்ஜ் பண்றீங்க இல்லையா, அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி வச்சுப்பாங்க. சோ அதுதான் பாத்தீங்கன்னா அவங்களோட ரெவன்யூ ஜெனரேட் பண்ணும். அதாவது நீங்க யூஸ் பண்ற நெட் இல்லாம அந்த கம்பெனிக்கு ஒரு ரெவன்யூ தேவைப்படும் இல்லையா, சோ அந்த ரெவன்யூமே பாத்தீங்கன்னா நீங்க ரீசார்ஜ் பண்ணக்கூடிய அமௌண்ட்லயே இன்க்ளூட் ஆகி தான் இருக்கும். அதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட பினான்சியல் growth இருக்கும். இப்போ ஜியோ என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்மளோட நெட்வொர்க்கை முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும், கிராமங்கள்ல கூட நம்மளோட 5G சர்வீஸை ப்ரொவைட் பண்ணணும், 4G சர்வீஸை ப்ரொவைட் பண்ணணும்னு இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரமும் அது மட்டும் இல்லாம ஃப்ரீக்வன்சியும் பாத்தீங்கன்னா நிறைய பை பண்ணாங்க. 5G டெக்னாலஜில நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் எந்தெந்த இடத்துல எல்லாம் 5G இல்லையோ எல்லா இடத்துலயும் 5G ரோல் அவுட் பண்றதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. சோ அதுக்கு அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். சோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தாதான் சர்வீஸை ப்ரொவைட் பண்ண முடியும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்றதுக்கு தான் பாத்தீங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு நெட்வொர்க்கோட காஸ்ட் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால தான் பாத்தீங்கன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த அனந்த் அம்பானி ராதிகாவோட கல்யாணத்துக்கும் பிளான் பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணதுக்கும் சம்பந்தம் கிடையாது. சோ இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது சரி, இதுல தான் பாத்தீங்கன்னா பிரைஸ் ஏறி இருக்கு. எதனால ஏர்டெல் அண்ட் வோடஃபோன் ஐடியா இதுலயும் பிரைஸ் ஏறணும்னு கேட்டீங்கன்னா சேம் இதே தான். இவங்க கிட்ட என்ன இருக்கோ இவங்க கிட்ட இருக்கு அதே தான். ஏன்னா இவங்களும் 4G சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க, 5G சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. சோ இவங்க கிட்ட என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுமே எல்லா இடத்துக்கும் அவங்களோட நெட்வொர்க்கை கொடுக்கணும். இவங்களும் ஸ்பெக்ட்ரம் பை பண்றாங்க, ஃப்ரீக்வன்சி அலோகேட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனி பிரைஸ் ஏறும் போதும் அது மட்டும் இல்லாம மத்த கம்பெனியோட பிரைஸும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இதுதான் ரீசன்.
இப்போ மெயினான ரீசன் எதனால வந்து பிஎஸ்என்எல் வந்து அவங்களோட நெட்வொர்க்கை பாத்தீங்கன்னா வந்து இவ்வளவு கம்மியான பிரைஸ்ல வந்து கொடுக்க முடியுது. ஏன்னா பிஎஸ்என்எல் கிட்ட பாத்தீங்கன்னா வந்து இன்னும் தெளிவான 4G நெட்வொர்க் வந்து அவங்களால ப்ரொவைட் பண்ணவே முடியல. ஏதாவது ஒரு சில இடத்துல தான் பாத்தீங்கன்னா வந்து 4G ஓரளவுக்கு ஓகேவா கிடைக்குது. மற்ற எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா வந்து 3G தான் வந்து அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியுது. இதுதான் பாத்தீங்கன்னா வந்து முக்கியமான ரீசன் பிஎஸ்என்எல் வந்து பிரைஸை கம்மியா கொடுக்கறதுக்கு. 3G கொடுத்தாலும் எப்படி வந்து பிஎஸ்என்எல் வந்து பிரைஸை கம்மியா கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா பிஎஸ்என்எல் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப லாஸ்ல போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிஎஸ்என்எல் க்ளோஸ் பண்ற ஸ்டேஜுக்கு போனாங்க. பட் அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா வந்து 4G வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரோல் அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னும் முழுசா பாத்தீங்கன்னா வந்து பிஎஸ்என்எல் வந்து அவங்களோட 4G வந்து கொடுக்கல. இப்பதான் பாத்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல ரோல் அவுட் பண்ணிட்டு வராங்க. ஒரு சில இடத்துல இருக்கு, ஒரு சில இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு 4G வந்து முழுமையாக கிடைக்கிறது கிடையாது, 3G தான் வந்து கிடைக்குது. இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. சோ பிஎஸ்என்எல் இதுதான் வந்து நமக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கம்மியான விலையில வந்து 4G டேட்டாஸை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. பிளான்ஸுமே வந்து செமையா இருக்கு, நான் பார்த்தேன். சோ அப்பதான் பாத்தீங்கன்னா வந்து மக்களும் வந்து பிஎஸ்என்எல் பக்கம் வருவாங்க. எப்படி ஜியோ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து 1 வருஷத்துக்கு இலவசம், 2 வருஷத்துக்கு இலவசம் நீங்க முழுமையா யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி கொடுத்தாங்களோ, பிஎஸ்என்எல் அந்த மாதிரி இல்லாம பிரைஸை கம்மி பண்ணி அவங்களுக்கான வேல்யூவை வந்து அதிகமா ஆட் பண்ணி அவங்க கிட்ட புதுசா வரக்கூடிய கஸ்டமரை வந்து அவங்க அக்வயர் பண்ணிக்கிறாங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா பிஎஸ்என்எல் கம்மியா கொடுக்கறதுக்கான விஷயம். இப்போ உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதனால வந்து இந்த ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா இந்த மாதிரியான நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, எதனால வந்து பிஎஸ்என்எலோட பிரைஸ் வந்து இன்னும் இப்படியே இருக்குன்னு. சோ இதுதான் பாத்தீங்கன்னா வந்து முழுமையான விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. நீங்க இப்பதான் வந்து நம்மளோட சேனலை பாக்குறீங்கன்னா நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கும் வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்க இன்னும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லனா இப்ப ஸ்கிரீன்ல கார்ட்ஸாவும் தெரிஞ்சிட்டு இருக்கும். சோ நீங்க இதை கிளிக் பண்ணி வந்து அடுத்த வீடியோக்குள்ள போலாம். அடுத்து இன்னொரு நல்ல வீடியோட லேட்டஸ்ட் அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன்.